கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, 1980 ஆண்டிலிருந்து ஏறத்தாழ 27 ஆண்டுகள் தமிழகத்திலே அயராது இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை நாங்கள் நடத்தி வருகிறோம். இந்த பிரச்சாரத்தினுடைய ஒளி நாடாக்களும் குறுந்தகடுகளும் நாங்கள் வெளியிடுகின்ற பிரசுரங்களும் புத்தகங்களும் மக்கள் மத்தியிலே சர்வசாதாரணமாக கிடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்பதை அந்த ஆதாரங்களிலிருந்து அறிந்து கொள்ள வேண்டிய முஸ்லிம்கள் அவர்களாக கற்பனை செய்து கொண்டு நாங்கள் சொல்லாததையெல்லாம் நாங்கள் சொல்வதாக எண்ணிக்கொண்டு தப்பும் தவறுமாக பிரச்சாரம் செய்கிற காரணத்தினால் நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்பதை நாங்களே சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இல்லைன்னா இது சொல்ல தேவையே இல்லை. நாங்க என்ன சொல்கிறோம் என்பது அத்தனையும் வெளிப்படையாக ரகசியமாக கள்ள பையத்து நாங்கள் செய்வது இல்லை. பகிரங்கமாக வெளிப்படையாக நாங்கள் எங்களுடைய பிரச்சாரத்தை நடத்துகிறோம். நடத்துகிற இந்த பிரச்சாரத்தை தொலைக்காட்சி ஊடகங்கள் வாயிலாகவும் மக்கள் மத்தியிலே நாங்கள் கொண்டு செல்கிறோம். அதை பார்த்தாலே நாங்க என்ன சொல்றோம்னு தெரிஞ்சிடும். ஆனா அவங்களே கண்ணை மூடிக்கொண்டு நாங்க இதை பார்க்க மாட்டோம், நாங்க கேட்க மாட்டோம், நீங்க என்ன சொல்றீங்க என்பதை நாங்க கற்பனையில விளங்கிடுவோம். இந்த விவகாரத்துக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டா, நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஜமாத்து பெரியவர்களும் மார்க்க அறிஞர்களும் நாங்க என்ன சொல்கிறோம் என்பதை கற்பனையில விளங்குறாங்க. ஆதாரங்களின் அடிப்படையில் விளங்காம செய்கிற காரணத்தினாலதான் இன்றைக்கு தௌஹீத் ஜமாத்னா பயங்கரமான ஒரு பாரதூரமான ஒரு இயக்கம் மாதிரியும் இதை ஒழிச்சு கட்டணுங்கிற மாதிரியும் முஸ்லீம் எடுக்கிறத பார்க்கிறோம். ஆனா அவங்க என்னதான் முஸ்லீம் எடுத்தாலும் அதையெல்லாம் மீறி மெசேஜ் போய்கிட்டு தான் இருக்கிறது. கட்டுக்கடங்காமல் மக்கள் வந்து குழுமிக்கிட்டு தான் இருக்கிறார்கள். அது தமிழகத்திலே உள்ள நிகழ்ச்சிகளானாலும் சரி, தமிழகத்தை கடந்து வெளிநாடுகளில் நடத்தப்படுகிற நிகழ்ச்சிகளானாலும் சரி, கேரளாவானாலும் கர்நாடகாவானாலும் மராட்டியமானாலும் இலங்கையானாலும் துபையானாலும் இன்னும் உலகத்தினுடைய பல பகுதிகளிலே நாங்கள் செல்லும் பொழுதெல்லாம் கட்டுக்கடங்காமல் தாறுமாறாக மக்கள் வந்து குழுமிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனா யாரு விளங்க மாட்டேன் என்கிறார்கள் என்றால் சமுதாயத்தினுடைய தலைவர்கள், பிரமுகர்கள், மார்க்க அறிஞர்கள், இவங்க தான் இந்த விஷயத்தில் தப்புந்தவரமா நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவங்களுக்கும் நாங்க என்ன சொல்கிறோம் என்பதை விளங்காமல் தவறாக புரிந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு உண்மையை சொல்வதற்காக வேண்டி இந்த தலைப்பு எனக்கு தந்திருக்கிறார்கள். இப்ப நாங்கள் இந்த பிரச்சாரத்தை முன்வைக்கும் பொழுதெல்லாம் நம்மளை கடுமையாக ஜமாத்து பெரியவர்கள் மற்றவர்கள் எல்லாம் எதிர்த்து பிரச்சாரம் செய்கிறார்களே, அவங்க ஏன் எதிர்க்கிறாங்க அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் எதிர்க்கிறாங்க தெரியுமா? அவங்க இந்த தீனை காப்பாற்ற வேண்டும், மார்க்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் எதிர்க்கிறார்களான கிடையாதுங்க. இந்த ஜமாத்துடைய இந்த ஊரா இருக்கட்டும், இந்த பகுதியில் உள்ள ஜமாத்துகளா இருக்கட்டும், அதுல உள்ள முக்கியமான பிரமுகர்களை எடுத்துக்கொண்டால் அவங்கள்ட்ட தொழுகை கிடையாது. ஆனா ஜமாத்து தலைவர்களாக இருப்பார்கள். நல்ல பழக்க வழக்கங்கள் கிடையாது, ஜமாத்து தலைவர்களாக இருப்பார்கள். வட்டி வாங்கல் கொடுக்கல் வாங்கல் செய்வார்கள், அவங்க ஜமாத்து தலைவர்களாக இருப்பார்கள். சில ஜமாத்து நிர்வாகிகள் மதுபானம் அருந்துவார்கள். போதையிலே மாலையானால் அவர்களை நிதானத்தோடு பார்க்க இயலாது. அவங்க இந்த நம்ம ஏகத்துவ பிரச்சாரத்தை எதிர்க்கிறார்கள். ஏதோ தீனை காப்பாற்றுறதுக்காக வேண்டி அவர்கள் செய்வதாக இருந்தா முதல்ல எதிர்க்கப்பட வேண்டியது யாரு? இந்த செயலை பள்ளிவாசலுக்கு வராம நீ எப்படி பள்ளிவாசலுக்கு நிர்வாகியா இருக்கலாம்? இஸ்லாத்தினுடைய அடிப்படை நிரந்தர நரகம்னு சொல்லக்கூடியது வட்டி. அதை வாங்கக்கூடிய ஒருத்தர் பள்ளிவாசல் நிர்வாகியா இருக்கலாமா? அல்லாஹ் வந்து யார நிரந்தர நரகம்ங்கிறான்? இணை கற்பிக்கிறவன நிரந்தர நரகம்னு சொல்றான், வட்டி வாங்குறவன நிரந்தர நரகம்னு சொல்றான். அந்த காரியம் எல்லாம் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் கூட சர்வசாதாரணமா இருக்கிறது. இந்த துளசேந்திரபுரத்தை எடுத்துக்கொண்டோமே ஆனால் முஸ்லிம்கள் வட்டியில் அந்த அளவுக்கு மூழ்கி கிடக்கிறாங்க. அதை எதிர்க்க காணோம். இஸ்லாமிய உணர்வு பொங்கி எழுந்து நீங்க எதிர்க்கிறதா இருந்தா எதை எதிர்க்கணும்?
வட்டியில எதிர்க்கணும். வட்டி சர்வசாதாரணமா இருக்கு. அதை விட கொடுமை என்ன தெரியுமா? இந்த ஊர்ல நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த ஊர்ல வரதட்சணை வாங்குறதுக்கு லைசன்ஸ் கொடுத்திருக்காங்க. போலீஸ்காரங்க குறிச்சுக்கிறங்க. இதுக்கெல்லாம் ஒரு நடவடிக்கை இருக்குது. இந்தியாவுடைய சட்ட பிரகாரம் வரதட்சணை வாங்கக்கூடாது. கள்ளத்தனமா வேண்டா நீங்க வாங்கிக்கலாம். வெளிப்படையா வாங்க முடியுமா? மார்க்கத்திலையும் தப்பு, இந்தியாவுடைய சட்டப்படியும் தப்பு. இந்த வரதட்சணையில நம்ம ஜமாத்துல துளசேந்திர ஜமாத்துல என்ன நிலைமைன்னு கேட்டா, நீ எவ்வளவு வேணாலும் வாங்கிக்க, ஜமாத்துக்கு 10% வெட்டிரு. இந்த ஊர்லங்க 1 லட்சம் ரூபாய் வரதட்சணை வாங்குறியா, 10,000 ரூபாய் ஜமாத்து கொடுத்துரு. இந்த ஹராமான காசுல தான் பள்ளிவாசலுக்கு கரண்ட் பில் கட்டப்படுது, பள்ளிவாசலுக்கு வெள்ளை அடிக்கப்படுது. இந்த ஹராமான காசுல தான் அஜரத்துக்கு சம்பளம். அந்த சம்பளத்தை சாப்பிடுற அஜரத்துக்கு என்ன இறையச்சம் இருக்கு? அதுக்கு தான் அஜரத்தை ஏத்து நிக்கிறாரு. பாயிண்ட் என்னன்னு கேட்டா, அவருக்கு ஹலாலான உணவுக்கு வழி இல்ல. அவருக்கு எதுல சம்பளம் கொடுக்கறாங்க? இந்த பெண் வீட்டார்ட்ட கசக்கி பிழிந்து வாங்கக்கூடிய வரதட்சணையில எங்களுக்கு 10% கமிஷன் கொடுத்து வாங்கி அந்த காசுல இருந்து அஜரத்துக்கு சம்பளம் கொடுத்தா அவர் எப்படி சரியான மார்க்கத்தை சொல்லுவாரு? உள்ள என்ன மாதிரி உணவு போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரிசல்ட் இருக்கு. அப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடியவங்க என்ன செய்யறாங்களாம், நாங்க தீனை காப்பாற்ற போறோம்னு சொல்லி நம்மளை எதிர்க்கிற கச்சை கட்டுறாங்க. ஆனால் இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற இந்த பேரியக்கம் தமிழகத்திலே துவங்கியதற்கு முன்னால் என்ன நிலைமை, இந்த ஜமாத்து துவங்கியதற்கு பின்னால் என்ன நிலைமை சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? அந்த காலத்தில் மார்க்க கூட்டம் என்று நீங்கள் நடத்துவீர்களே, நாளைக்கு சாவுற மாதிரி ஒரு 20 பேர் முன்னாடி இருப்பான், அதான் மார்க்க கூட்டம். அந்த காலத்தில் ஹதீஸ் பயான் வைக்கிறாங்கன்னு ஹதீஸ் வைப்பாங்க. எப்படி ஹதீஸ்? மேடையில் இருக்கிறத விட கீழே இருக்கிறவனுடைய எண்ணிக்கை என்னதுக்கு கம்மியா இருக்கும். மேடையில தலைவர், முத்தவள்ளி, செயலாளர் 40 பேர் உட்கார்ந்துருப்பாங்க படம் காட்டிக்கிட்டு. முன்னாடி மார்க்கத்தை கேட்க எத்தனை பேர் இருப்பாங்க? இல்ல நாளைக்கு மண்டையை போடுற கேசுகளா உட்கார்ந்துகிட்டு இருக்கும். இன்னைக்கு என்ன நிலைமை? மார்க்க விஷயத்தை சொல்வதற்காக நம்ம அழைப்பு கொடுத்தால் ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள் என்று கடல் மடை திறந்தது போல திரண்டு வர்றாங்களே. இந்த தீனின் மீது இந்த ஜமாத்தினுடைய செயல்பாட்டுக்கு பிறகு ஆர்வம் அதிகரித்திருக்கிறதா குறைந்திருக்கிறதா? மார்க்கத்தில் ஈடுபாடு கூடி இருக்குதா குறைஞ்சிருக்குதா? இளைஞர்கள் இன்னைக்கு பள்ளிவாசல் நினைக்கிறார்கள். இளைஞர்கள் மார்க்கத்தை கேட்பதற்காக வந்து குழுமுகிறார்கள். மார்க்கத்தில் அதிக அளவுக்கு ஈடுபாடு காட்டுகிறார்கள். அன்னைக்கெல்லாம் என்ன நிலைமை? நாங்களும் சின்ன வயசு உங்கள மாதிரி வயசுகளை கடந்தவர்கள் தான். அப்போலாம் எப்படி இருப்போம்? ரசிகர் மன்றங்கள்ல நாங்கள் இருப்போம். ஒரு காலம் இருந்தது, அண்ணா வாழ்க கருணாநிதி வாழ்க என்று ஓடிக்கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு அந்த நிலைமை இருக்குதா? ரஜினி ரசிகர், கமல் ரசிகர் ஒரு மாதிரியாக தடப்புரண்டு போய் கொண்டிருந்தார்களே. எம்ஜிஆருக்கு ரசிகர் மன்றம் வைத்திருந்தார்களே, சிவாஜி கணேசனுக்கு ரசிகர் மன்றம் வைத்திருந்தார்களே, அதெல்லாம் இப்ப இந்த சமுதாயத்தில் குறைஞ்சிருக்கா இல்லையா? அப்ப அந்த மாதிரியாக இருந்த இந்த சமுதாயத்தை மாற்றி அமைத்து வென்று எடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எங்களுக்கு நிரந்தர தலைவர் என்று சொல்லக்கூடிய ஒரு மாற்றம் இப்ப ஏற்பட்டிருக்கா இல்லையா? அப்ப இந்த ஜமாத் வந்து தோன்றிய பிறகு, எங்களுடைய பிரச்சாரத்திற்கு பிறகு மார்க்கத்தில் அக்கறையும் ஈடுபாடும் கூடி இருக்கிறதே தவிர குறையல. பள்ளிவாசல்ல கூட நீங்கள் பார்க்கலாம். ஒரு 25 வயசுக்கு முந்தின ஆட்கள்கிட்ட கேளுங்க, பள்ளிவாசலுக்கு யார் தொலை போவா? ஹஜ்ஜுக்கு யார் போவா? ஹஜ்ஜுக்கு போகும்போது விட சொல்லிட்டு தான் போவாங்க. ஏன் அந்த வயசுல அனுப்புறது ஹஜ்ஜுக்கு? ஹஜ்ஜுக்கு போகும்பொழுது நாங்க போறோம், 95 வயசுல ஹஜ்ஜுக்கு போனா திரும்பி வருவார் அவரு? ஹஜ்ஜுக்கு போறது எத்தனை வயசுல போவாங்க? 85 95 வயசுல பிடிச்ச அவர் அனுப்பி வைக்கிறது. அவர் திரும்பி வரமாட்டாரு பெரும்பாலும். அதுக்காக எல்லாத்தையும் ஊடா போய் நான் போறேன், நான் வரமாட்டேன், மன்னிச்சுக்கிறேங்க. அப்படியா? இப்ப 18 வயசு ஹாஜியை பார்க்கறீங்க, இன்னைக்கு 20 வயசு ஹாஜிகளை பார்க்கிறீர்கள், 25 வயசு ஹாஜிகளை பார்க்கிறீர்கள். விளங்கி வர்றாங்க, ஈடுபாட்டோட வர்றாங்க, ஆர்வத்தோட வர்றாங்க. இளைஞர்களால் பள்ளிவாசல் நிரம்பி வழுகிறதா இல்லையா? இது இந்த ஜமாத் ஏற்பட்ட பிறகு உள்ள நன்மை என்று உங்களுக்கு தெரியுதா இல்லையா? எப்படி எதிர்க்கிறீங்க? வேற நீங்க குர்ஆன் ஹதீஸ்லாம் படிக்க வேணாம். நாங்கள் இந்த பிரச்சாரத்தை சொன்ன பிறகு என்ன குறைஞ்சு போச்சு? இந்த காசு என்று சொன்னால் எதையும் செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய அளவுக்கு உலகம் மாறி கிடக்கிறது. இன்னைக்கு உலகத்துடைய அளவுகளை என்ன? பணம். பணத்துக்காக என்ன வேண்டாலும் செய்யறான். அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில்
லட்சோப லட்சம் ரூபாய்கள் வரதட்சணை கிடைக்குன்னு தெரிஞ்சு கூட ஒரு இளைஞன் எனக்கு வேணாம்ங்கிறாங்க. ஒரு இளைஞன் அவன் நினைச்சா என்ன செய்யலாம்? இன்னைக்கு துளசேந்தர்புரத்தினுடைய மார்க்கெட் நிலவரப்படி 1.25 லட்சம் ரூபாயாம் வரதட்சணை வந்துருச்சான். 1 கோடி ரூபாய் உள்ள ஊர்களும் இருக்கிறது. அப்ப 1.25 லட்சம் ரூபாய் ரொக்கம் கிடைக்குது தெரிஞ்சிருக்கிற ஒரு இளைஞன் எனக்கு இந்த 1.25 லட்சம் வேணாம், 100 பவுன் எனக்கு வேணாம், நான் என் முன்னாடி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி வரதட்சணையை ரொக்கமாக, தவணையாக, நகையாக, பொருளாக வேறு எதுவாகவும் வாங்க மாட்டேன்